அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவே மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. श्रीशैलेशदयापात्रं देवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन् திருவடிகளே சரணம். அஞ்சு கொடிக்கொரி சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு நான் அடியவள் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவாடிப்பூர மகோத்சவத்தில் அடியவளுக்கும் இத்தகைய பெரும் பாக்கியத்தை கொடுத்த சுவாமியினுடைய அந்த கருணைக்கு தலையல்லால் கைமாறிலேனே அப்படின்னு சொல்லுவதை தவிர வேற வார்த்தை அறியேன். அத்தகைய சுவாமியினுடைய திருவடிகளுக்கு தண்டம் சமர்ப்பித்தவாறு நாச்சியார் திருமொழி அனுபவத்துக்குள்ள அடியனால் முடிந்த வரைக்கும் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அடியவளுக்கு கொடுக்கப்பட்ட பதிகமானது 11வது பதிகம், தாமுகக்கும் அப்படின்னு சொல்லும்படியான ஆச்சரியமான ஒரு பதிகம். பொதுவாகவே ஸ்ருங்கார ரசம், நவரசங்கள்ல ஸ்ருங்கார ரசம் 2 விதமான ஸ்ருங்கார ரசம் உண்டு. சம்யோக ஸ்ருங்காரம், விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சம்யோக ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது சேர்த்தியில அனுபவிக்க கூடியது. விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது பிரிவுல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ருங்கார ரசம். ரெண்டுமே ரொம்ப மதுரமானது தான். சம்யோகம்ங்கிறது இப்ப பகவானோட சேர்ந்து இருக்கோம்னா அது ஒரு விதமான சந்தோஷம். பகவான் பிரிஞ்சுட்டான் அப்படின்னா அந்த விரகம் விரகம் விரகம். பகவானை நினைச்சு மனசு உருகி 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 அந்த விரக வேதனை அனுபவிக்கிறது கூட ஒரு விதமான சந்தோஷம்தான். ஏன்னா அழுததே பிரயோஜனம். மற்ற சாமானிய லௌகீக விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு அழுதாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா பகவானுக்காக அழுதோம்னா, அழுது பகவான் வரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த அழுகையே ஒரு பிரயோஜனமாக ஆயிடும். ஏன்னா நம்ம அழுதது பகவானுக்காக. அத்தகையதுதான் அந்த பிரிவாற்றாமையினால நாச்சியார் கதறக்கூடிய கதறல் தான் இந்த 11வது பதிகத்துல நமக்கு வெளிப்படுறது. ரொம்ப ஆச்சரியமானது. அழகிய மணவாளன் விஷயமான பாசுரங்களா அமைஞ்சிருக்கு. நம் திருவரங்கநாதன் சொல்லவும் வேணுமா,
அத்தகைய பாசுரத்துல இப்படி ரொம்ப அழகா அனுபவிக்கிறாள். பகவானுடைய அந்த பிரிவாற்றாமைய, இந்த விரக தாபத்தை வெளிப்படுத்துறான். பரம காருணிகரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானத்தை இதுக்கு கொடுக்கிறார். முடிந்த வரைக்கும் யதாசக்தி அதை அனுபவிப்போம். முதல்ல அவதாரிக்கை, இந்த பதிகத்தினுடைய அவதாரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, பகவான் ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான் என்னுமா போலே பகவானுக்கு ஒரே வார்த்தை, ஒரே சொல்லுதான். 2 வார்த்தைங்கிறது கிடையாது. அடியார்களை ரட்சிப்பான் அப்படின்னா ரட்சிச்சே தீருவான். 2 வார்த்தைகள் இல்ல, ரட்சிக்க மாட்டான் அப்படிங்கிறது எங்கேயாவது பார்த்திருக்கோமோ? எல்லா சரித்திரத்திலையும் எத்தனையோ சரித்திரங்களை பார்க்கிறோம். பகவான் கருணையில மிஞ்சிட்டான் அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துலயும் பார்க்கிறோம். அத்தகைய கருணையை பொழியக்கூடியவன். ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான். 2 வார்த்தை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் அது தப்பினாலும் தப்பலாம். ஒருவேளை அது தப்பினாலும் தப்பலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தப்பாது. என்னன்னா, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது. நம்ம ஆச்சாரியனுடைய சம்பந்தம் மட்டும் இருந்துடுதுன்னா அது எப்படியும் கொண்டு போய் பகவான் இடத்துல நம்மளை சேர்த்துடும். இங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு அத்தகைய ஆச்சாரியனுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னு, யாரு? பெரியாழ்வார். தன்னுடைய தகப்பனாரும் பெரியாழ்வார் தான், ஆச்சாரியனும் அவரே தான். அப்படி இருக்க அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தமானது நிச்சயம் நம்மள பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். இதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை எடுக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அது பீஷ்மாச்சாரியால் சரதல்பத்துல விழுந்து கிடக்கிறார். அதாவது பார்த்தனுடைய பானங்கள் அடிபட்டு துளைத்து எரிஞ்சவராக சரதல்பத்துல அப்படி ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். என்ன வேதனை? சரீர விஷயமான வேதனையா? பார்த்தனுடைய பானங்கள்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு கூர்மையா அடிபட்டு விழுந்திருக்காரே. அத்தகைய சரீர விஷயமான வேதனையோ அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்தவமா அது ஒரு பக்கம் இருக்கதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? தேகம்ங்கிறது இருக்கு, சரீர தர்மம்ங்கிறது இருக்கத்தானே இருக்கு. அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் என்னன்னா, அத்தகைய விரகம், அதாவது ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம மிருத்யுவை சங்கல்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுத்தே. இன்னமும் கண்ணபிரானுடைய தரிசனம் கிடைக்காம இருக்கே. எப்ப கண்ணபிரானுடைய தரிசனம் கிடைக்குமோ அப்படிங்கிற வேதனை அவர் அனுபவிக்கிறச்சே. இங்க ஹஸ்தினாபுரத்துல ஏதன் மத்தியே பார்த்தா கண்ணபிரான் யாரையும் இங்க தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காராம். தர்மபுத்திரர் கண்ணபிரானை பார்க்கணும் அப்படின்னு வரச்சே வாசல்ல இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், பகவானுடைய பந்துக்களான சாத்தியகி, தாருகன் முதலிய பந்துக்கள் சொல்றா தர்மபுத்திரர்கிட்ட, இப்ப பகவானை பார்க்க முடியாது, தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்காரா? ஒன்னும் புரியல. என்ன தியானத்துல இருக்கார் அப்படின்னு தர்மபுத்திரர், சரி பகவானை பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டுட்டுதான் போகணும் அப்படின்னு வாசல்லையே காத்துட்டு இருக்கார். தியானம் முடிஞ்ச உடனே தர்மபுத்திரரை கூப்பிட்டு அனுப்பிக்கிறார். தர்மபுத்திரர் அங்க போறார். போய் பகவான் கண்ணபிரானை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுதுப்பா. இந்த பிரபஞ்சம் பூரா யார தியானம் பண்றதுன்னு பார்த்தா அது ஒன்னதான். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகான்னு ஒன்னதான் எல்லாரும் தியானம் பண்றா. ஆனா நீ யாரையோ தியானம் பண்றியாமே, அது யாரப்பா தியானம் பண்ற? நீ யாரு தியானம் பண்ற அப்படின்னா, நான் என்னுடைய அடியவர்களை தியானம் பண்றேன். என்னுடைய அடியார்கள் எத்தனை பேர் இருக்கா, என்னுடைய பக்தர்கள், பிரபன்னர்கள், அவர்களை நான் தியானம் பண்றேன் அப்படின்னதும், அப்படியாக இப்போ உன்னுடைய எத்தனையோ பக்தர்கள், உனக்கு எந்த பக்தனை நீ இப்போ தியானம் பண்ணாய் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், ஷரதல்பகதோ பீஷ்மஹா ஷாம்யன்னிவ ஹுதாசனஹ மாம் தியாதி புருஷ வியாக்ரஹ ததோ மே தத்கதம் மனஹ. ஷரதல்பகதோ பீஷ்மஹ, பீஷ்மரை தியானம் பண்ணேன். ஈடு இல்லாம சரதல்பத்துல படுத்துட்டு இருக்காரே அந்த பீஷ்மரை தான் தியானம் பண்ணேன் அப்படின்ன உடனே தர்மபுத்திரர் கண்ணில் அப்படியே பொலன்னு கண்ணீர் வந்தது. பீஷ்மர தியானம் பண்ணியா அப்படின்னு நின்னதும், அண்ணா வரியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பீஷ்மரை பார்க்கலாம் அப்படின்னு தர்மபுத்திரரையும் அழைச்சுண்டு பஞ்ச பாண்டவர்களையும் அழைச்சுண்டு கண்ணபிரான் சரதல்பத்துல இருக்கக்கூடிய பீஷ்மரை குருக்ஷேத்திரம் வரைக்கும் போய் கண்ணபிரான் தரிசனம் கொடுத்தார். அப்படி இருக்க அடியார்களை எந்த திசையிலையும் கண்ணபிரான் கைவிட மாட்டான். அப்படி பீஷ்மாச்சாரியாளுக்கு போய் தரிசனம் கொடுத்த பகவான் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கிறதாக பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அனுபவம். அத்தகைய பீஷ்மாச்சாரியாளுக்கு எப்படி பகவான் போய் தரிசனம் கொடுத்தாரோ அதே போல நமக்கும் ஒரு நாள் வருவான், வராம இருக்க மாட்டான்.
இவள் நிலைய இப்படி இத்தகைய விரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய நிலைய கண்டறியறதுக்காக அங்கு இருக்கக்கூடிய தோழிமார்கள், தாய்மார்கள் மற்றும் சில ஸ்திரீகள் எல்லாருமாக திரண்டு அடைய புகுந்து, அதாவது ஆண்டாள் நாச்சியார் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து அவள் இருக்கிற நிலைய பார்க்கிறார்கள். எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா அவர்களெல்லாம் பார்த்து யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும் இல்லையா நம்முடைய பகவத் அனுபவத்தை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்சங்கத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்ட தானே பகிர்ந்துக்க முடியும். இவர்களெல்லாம் பார்த்ததும் இவர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணித்து உடனே இவர்கள்ட்டெல்லாம் பார்த்து சொல்றா ஆண்டாள் நாச்சியார், பாருங்கோளே என் நிலைமைய பாருங்கோ, பகவான் எனக்கு எப்படி உதவி இருக்கான்னு பாருங்கள், எனக்கு இன்னும் பகவான் வரலையே, எனக்கு தரிசனம் கொடுக்கலையே. 10 பதிகம் ஆயிடுத்து இல்லையா, இப்ப 11வது பதிகம் கூட ஆரம்பிக்கிறது. இன்னும் எனக்கு பகவான் வரலையே, எனக்கு உதவவில்லையே, அத்தகைய துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே, என்னுடைய நிலையை நீங்களே பாருங்கோளே அப்படின்னு அந்த தாய்மார்கள், தோழிமார்கள் எல்லார்கிட்டையும் தன்னுடைய நிலைய எடுத்துரைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆனா இந்த பதிகமானது அப்படியே பாசுரம் போக போக எப்படி அமையறது, முதல்ல ஒரு பிரணய கலக்கம் அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் கிட்ட ஏற்பட்ட அந்த பிரணயம், அதனால கொஞ்சம் விரக்தியில பேசுறது போல ஆரம்பிச்சு அப்படியே பாசுரம் போக 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 என்னை போல மற்ற பெண்கள் யாருன்னு ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், ருக்மிணி பிராட்டி, இவர்களுக்கெல்லாம் எப்படி பகவான் உதவி பண்ணான், எப்படி பகவான் ஓடி வந்து ஆட்கொண்டான், அதுபோல எனக்கும் ஒரு நாள் வந்து நம்மையும் ஆட்கொள்ளுவான் அப்படிங்கிறதாக சொல்லி முடிக்கக்கூடிய அழகான ஒரு பதிகமாக அமைஞ்சிருக்கு. அத்தகைய பதிகத்தை யதாசக்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம், இந்த பாசுரங்களுடைய உள்ளார்த்தம் எல்லாத்தையும் அனுபவிப்போம். இப்ப பாசுரத்துக்குள்ள போகுவோம். முதல் பாசுரம். தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ, யாமுகக்கும் எங்கையில் சங்கமும் ஏந்திழையீர், தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர், ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே, ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. ஆ முகத்தை நோக்காரால் அப்படின்னு ஆனா இங்க கதறல், நாச்சியாருடைய கதறல் இங்க தெரியறது. உன்னுடைய முகத்தை திரும்பி காட்ட மாட்டியா, முகத்தை நோக்காரால், பார்க்கலன்னா உயிரே போயிடும் போல இருக்கேன். இங்கேருந்து கிளம்பி திருவரங்கத்துக்கு போய் பகவத் தரிசனம் ஆனோன்னு போனா அவர் பாட்டு சேஷசாயியா பள்ளி கொண்டிருக்கார். தீமுகத்து நாகனை மேல், அதுவும் அங்க காளியனே தேவலாம் போல இருக்கு. புஸ் புஸ் புஸ்ன்னு சீர்றதான் தீமுகத்து, நல்ல அக்னி ஜுவால பறக்கக்கூடிய முகத்தோட அந்த ஆதிசேஷன் அப்படி காட்சி கொடுக்கிறார். தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர், அங்க போய் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருவரங்கர் முகத்தை நோக்காரால், அப்படி திரும்பி பார்க்க மாட்டாரா. நமக்கு என்ன இருக்கு, வேற அபிலாஷை என்ன இருக்கு, நம்ம போய் பகவத் தரிசனம் பண்ணணும், அதை விட முக்கியம் அவர் நம்ம பார்க்கணும், அதுதானே. அப்படி அவர் திரும்பவே மாட்டேங்கிறாரே, முகத்தை நோக்காரால் அம்மனே 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 அம்மனேனா அந்தோ அந்தோ, அதாவது ஐயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் அந்தோ அந்தோ அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஆண்டாள் நாச்சியார் அத்தகைய விரக வேதனை அனுபவிக்கிறதுனால, அத்தகைய விரகத்தினால ரொம்ப மெலிஞ்சு போனவளாக, ரொம்ப அப்படி மெலிஞ்சு இழைச்சு போய் அவள் கையில இருக்கக்கூடிய அந்த வளையல்கள் இருக்கு இல்லையா, அந்த வளையல்கள் அப்படி தானே நழுவி வந்து விழுந்துடுது. ஏன்னா அத்தகைய விரகத்தினால மெலிந்த உடம்பு, மெலிந்த தேகத்தோட கூட இருக்கிறதுனால அப்படி அந்த வளையல்கள் வந்து விழுந்த உடனே அதை கண்டதும் நாச்சியார் பகவான் என்னுடைய வளையலை கொண்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற அந்த பாவத்துல அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தை. அப்ப தாம் உகக்கும் தன் கையில், அதாவது தான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் கையில அவருடைய பாஞ்சஜன்யம் அந்த சங்கத்தை கையில வச்சுருக்கார். அவருக்கு எவ்வளவு உகப்பு இருக்கு அவருடைய சங்கத்து மேல, அது எங்க போனாலும் கையிலேயே கொண்டுட்டு போறார். ஒரு நாள் கூட மறந்து இங்க வச்சுட்டு போனா ருக்மிணி பிராட்டி எடுத்து வச்சாங்கன்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜாக்கிரதையா கையில எங்க போனாலும் பாஞ்சஜன்யத்தை
கையில பார்த்து எடுத்துட்டு போயிடுவார். அப்படி கேட்டா உகப்பு, அவ்வளவு உகப்பு தன்னுடைய சங்கு மேல. தன் சங்கு மேல தனக்கு எவ்வளவு உகப்பு இருக்கோ அதே போலதானே என்னுடைய சங்கு மேல எனக்கு உகப்பு இருக்கும். என்னுடைய சங்கத்தின் மேலே தன்னுடைய இந்த இடத்துல சங்கம்னா வளையல், தன்னுடைய வளைய சொல்றா. யாமுகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழையீர். அவருடைய சங்கத்துல அவருக்கு எவ்வளவு ஒரு உகப்பு இருக்கோ அதே போலதானே என்னுடைய சங்கு மேல எனக்கு உகப்பு இருக்கும், என் வளையல் மேல எனக்கு உகப்பு இருக்கும். அதை மட்டும் கொண்டுட்டு போயிட்டாரு. நம்ம போய் அந்த அவருடைய சங்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய பாஞ்சஜன்யத்தை நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவரை என்ன பண்றாராம், நம்முடைய வளையல்கள் அப்படியே பார்க்கறாராம். என்னுடைய வளையலை நன்னா பார்த்துக்கிறார். நான் நன்னா வளைய அடிக்கின்னு இருக்கேன் இல்லையா, அந்த வளையல்கள் அப்படியே நன்னா பார்த்து வச்சுக்கிறார். பார்த்து வச்சுட்டு சமயம் பார்த்து என்னுடைய வளைய கட்டிட்டு போயிட்டாரு. அவருடைய உகப்புக்கு பாத்திரமான பாஞ்சஜன்யத்தை அவர் கையில பிடிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஈடு இல்லையோ என்னுடைய வளையல். அது போல அவருக்கு எப்படி அவருடைய சாமான் மேல அவ்வளவு ஆசை இருக்கோ அது போலதானே எனக்கு என்னுடைய வளை மேல ஆசை இருக்கு. அதை கொண்டுட்டு போயிட்டானே அப்படின்னு கதறக்கூடியதாக அமையிறது. இது பொதுவாக இந்த வியாக்கியானம். ஆழ்ந்து பார்த்தோம்னா இதுக்கு வியாக்கியானம் ரகசியார்த்தங்கள்ல சிலது எடுத்து அனுபவிச்சோம்னா பொதுவாகவே பகவான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடும், ஆனா அப்படி சொல்ல மாட்டார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை இதை அனுபவிக்கிறார். முதல்ல பகவான் சர்வதா ஸ்வதந்திரன். அவன் ஸ்வதந்திரமானவனா இருக்கிறதுனால அவனை யாரும் போய் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. என்ன நீ ரட்சிச்சே ஆகணும் அப்படின்னு போய் சொல்லிட முடியுமா? அவன் சர்வதா ஸ்வதந்திரன். அவனிடத்துல போய் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதனால என்னிடத்தில் வராம இருக்காரோ அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது எப்படி வராம இருக்க முடியும்? அடியார்கள் இடத்துல எப்படி அவனால வராம இருக்க முடியும்? அது ஒரு வார்த்தை அல்ல. பின்ன அவனை யாரும் போய் நிர்பந்திக்க முடியாது. நீ இன்னதுதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யாராவது போய் நிர்பந்திக்கவா முடியும் பகவான் இடத்துல? அதுவும் பண்ண முடியாது, நிர்பந்திக்க முடியாது. நான் இன்னதான் செய்யணும்னு நிர்பந்திக்க முடியாது. அதனால என்னை நிர்பந்திக்காதே, நான் ஏன் உன்னிடத்துல வரணும் அப்படின்னு கேட்கிறானோ பகவான் அப்படின்னு பார்த்தா அதுவும் வார்த்தை அல்ல. அப்படியும் இல்லை, அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா அடியார்கள் விஷயத்துல அப்படி சொல்லிட முடியுமா பகவானால? அதுவும் ஆண்டாள் நாச்சியார் விஷயத்துல விசேஷத்தகா ஆண்டாள் நாச்சியார் விஷயத்துல அதுவும் வார்த்தை அல்ல. அப்படி அல்ல. அப்படி இருந்த போதிலும் பகவான் ஏன் இன்னும் என்னிடத்தில் வரவில்லை அப்படிங்கிற அந்த துன்பத்தினால அவன் கையில தாம் உகக்கும், தான் அவ்வளவு ஆசையோட கூட தன் கையில வச்சுருக்கக்கூடிய அந்த சங்கத்தை ஒரு ஆபரணமாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள். பொதுவாகவே சங்கத்தை ஆயுதமாகவும் சொல்லுவார்கள், ஆபரணமாகவும் சொல்லுவார்கள். ஆயுதமாக சொல்றது உண்டு. ஏன்னா பாஞ்சஜன்யத்தை அது எப்படி ஆயுதமாக ஆகும்னா ஆகும். ஏன்னா குருக்ஷேத்திர யுத்தத்தும் போது அப்படி அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஓதின உடனே கண்ணபிரான் பாஞ்சஜன்யத்தை எடுத்து தன்னுடைய அதரத்துல வச்சு ஊதின உடனே பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷஹ தேவதத்தம் தனஞ்சயஹ, பகவத்கீதையில இதை அனுபவிப்போம். அப்படி பாஞ்சஜன்யத்தை ஓதின உடனே அப்படி நடுநடுங்கி போயிட்டார்களாம். எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தார்த்தராஷ்டிரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லாம் சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத், அப்படி ஹிருதயமே அப்படி உடைஞ்சு போச்சா. அந்த அளவுக்கு ஒரு பயம். அதனுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷத்தை கேட்டாலே அவ்வளவு ஒரு பயம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான பாஞ்சஜன்யம். அதனாலதான் அவர்கள ஏற்கனவே போயாச்சுன்னுட்டா. 11வது அத்தியாயம் விஸ்வரூபத்துல பகவான் அந்த விஸ்வரூபம் காட்டுறச்சே பகவான் என்ன சொல்றான், அவர்கள்லாம் ஏற்கனவே போயாச்சு. என்னுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய துவனியை கேட்டு அவர்கள்லாம் போயாச்சு. அந்த செத்த பாம்பை நீ திரும்பவும் அடி அர்ஜுனா, திரும்பவும் நீ அடிச்சு அதை நீதான் அவர்களெல்லாம் சம்ஹரித்தாய் அப்படிங்கிற ஒரு யசஸ், அத்தகைய யசஸ் உனக்கு. ஆனா அவர்கள்லாம் ஏற்கனவே பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷத்தை கேட்டே போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லும்படியான அந்த பிறரை, அதாவது எதிரிகளுடைய ஹிருதயத்தை கூட அப்படி ஒரு ஆட்டும்படியான அத்தகைய பாஞ்சஜன்யத்தை ஆயுதமாகவும் அனுபவிக்கலாம், ஆபரணமாகவும் அனுபவிக்கலாம். அழகா அதை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். இங்கே ஆண்டாள் நாச்சியார் அதை ஆபரணமாகவே அனுபவிக்கிறாள். அத்தகைய ஆச்சரியமான பாஞ்சஜன்யத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர்
அதை யாம் உகக்கும். அதே போல அவருக்கு எவ்வளவு உகப்பு அந்த சங்கத்து மேல இருக்கோ அதே போல எனக்கும் என்னுடைய வளை மேல உகப்பு. சரி, பகவானை விட்டு அப்படி பிரிஞ்சிருக்கோமே, அத்தகைய தாபம் தான். என் வளையல கொண்டு போயிட்டாரே, என்ன கொண்டு போகலையே அப்படிங்கிற அந்த தாப்பம். நிஜமாவே வளையல கொண்டு போயிட்டான்னு ஆண்டாள் நாச்சியார் அழறாளான்னு பார்த்தா, என் வளையல கொண்டு போக தெரிஞ்ச அவனுக்கு என்ன கொண்டு போக தெரியலையே, என்ன மட்டும் இங்க விட்டு வச்சுட்டாரே அப்படின்னு இப்ப அந்த ஆதிசேஷனை கவனிக்கிறான். தீமுகத்து. அது ஏன் தீமுகத்து அப்படின்னு சொல்றான்னு பார்த்தோம்னா, எதிரிகள் யாரும் கிட்ட வரவே வேண்டாம், கிட்ட வரவே முடியாது. அப்படி அந்த கொடூரமான கோரமான முகமுடைய ஆதிசேஷன் புஸ் அப்படின்னு ஒரு சீறினார்னா போறோம், யாரு கிட்டக்கவே வர முடியாது. எதிரிகளை தானே தன்னுடைய அந்த அக்னிஜ்வால பறக்கக்கூடிய அந்த கண்களால அவர் வீழ்கிற ஒரு பார்வையே போறோம். அதுவே எதிரிகளை கிட்டவே அண்ட விடாது. அத்தகைய தீமுகத்து நாகனை மேல் நல்ல சொகுசா ஏறி பள்ளி கொண்டுட்டார். அது மேல ஏறி பள்ளி கொண்டுட்டான். ஆனால் இப்ப என்னுடைய பொருள் அவனிடத்துல இருக்கு, என் வளையல் அவனிடத்துல இருக்கு. ஆனா அவனுடைய சங்கு இன்னும் என்னிடத்துல வந்து சேரலையே. அதுக்கு தானே ஆசைப்பட்டேன், பாலண்ட வண்ணத்து அந்த பாஞ்சஜன்யமேன்னு அதுக்கு தானே பிராட்டி ஆசைப்படுறா தாயார் நாச்சியார். போல்வன சங்கங்கள்லாம் பாசுரம் வருது இல்லையா, அத்தகைய சங்குக்கு நாம் ஆசைப்பட்டோம். அவன் கண்ணா எனக்கு உன்னுடைய சங்கு எனக்கு கொடு, எனக்கு உன் சங்கு கொடு. எதுக்கு? பஜனைக்கா நாம சங்கீர்த்தனத்துக்கா சங்கா அப்படின்னா இந்த ஒரு சங்கம் வச்சுக்கோ அப்படின்னு. இந்த சங்கம் வேண்டாம், எனக்கு அந்த பாஞ்சஜன்யம் வேணும். நீ வாயில உன்னுடைய திருவாயில வச்சு உதறியே அந்த பாஞ்சஜன்யம் எனக்கு வேணும். அதுக்கு நான் எங்கடி போவேன்? என்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான் அப்படிங்கிறான் நான் பகவான். அந்த ஒண்ணுதான், அதை கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுடைய சங்கத்துக்கு நாம் ஆசைப்பட்டோம். இது கொஞ்சம் அப்படி மாத்தி போட்டா வியாக்கியானம் ரொம்ப ரசமா இருக்கு. அதாவது நம்மெல்லாம் சேர்ந்து அவனுடைய சங்கத்துக்கு ஆசைப்பட்டோம், அவனுடைய பாஞ்சஜன்யத்துக்கு ஆசைப்பட்டோம். ஆனால் அவன் கடைசியில நடந்தது என்ன? அவன் வந்து நம்முடைய சங்க பிடுங்கிட்டு போனதுதான் மிச்சம். என்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த வளையல் அவன் பிடுங்கிட்டு போயிட்டானே. சரி, இதை கேட்பாரே இல்லையா? இதை யாரு கேட்பா? ஆதிசேஷனை பார்த்து சொல்றாளாம். இப்ப ஆதிசேஷனை தன்னுடைய பிறந்தாத்து பந்துவா நினைச்சுக்கிறான். பொதுவாவே இங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை. இது பொதுவாகவே ஒரு ஸ்திரீக்கு பிறந்தகத்து பந்து புக்ககத்து பந்து அப்படின்னு ரெண்டு விதமாக, பிறந்தாத்து பந்து புக்காத்து பந்துன்னு சொல்லுவா இல்லையா. அது இப்போ தன்னுடைய கணவனோட தனக்கு பிரச்சனை, அதாவது பெருமானோட. இப்ப இங்க ஆதிசேஷனை தன்னுடைய பிறந்தாத்து பந்துனா யாரு? ஒரு பெரிய ஆழ்வாரா எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம். ஆதிசேஷனை தன் தகப்பனாரா எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம். அத்தகைய ஆதிசேஷன் எப்படி இவ்வளவு உகப்போட கூட பெருமாள்கிட்ட இப்படி சேர்ந்திருக்கார்? எனக்கும் பெருமாளுக்கும் பிரச்சனை. இப்போ பிரணய கலக்கம் ஆயின்னு இருக்கு. இந்த பிரணய கலக்கத்துல அவர் இன்னும் என்னை பார்க்க வரலையேன்னு நான் இங்க கதறின் இருக்கிற சமயத்துல ஒரு ஸ்திரீக்கு அப்படித்தானே தோணும். தனக்கு தன் கணவனோட ஏதோ ஒரு பிரணய கலக்கம், மனக்கசப்பு அப்படி இருக்கிறச்சே தன்னுடைய பிறந்தாத்து பந்துவும் புக்காத்து பந்துவும் அப்படி கூடி ஒன்னா பேசி பழகின்னு இருந்தா அந்த ஸ்திரீயானவள் எப்படி மனசு சங்கடப்படுவளோ அது போல இப்ப நான் இவரோட பிரச்சனை, இவர் என் இடத்துல வரமாட்டேங்கிறாரு, நான் அவ்வளவு தாபப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்ப என்னடானா இவர் பாட்டு கூடி சேர்ந்து தன்னுடைய உடம்பையே பகவானுக்கு படுக்கையாக கொடுத்துட்டு உக்காண்டிருக்காரே அப்படிங்கிற ஒரு தாபத்தினால தீமுகத்து நாகனை மேல், அந்த தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர், அப்படி சேர்ந்து படுத்துட்டு இருக்கக்கூடிய திருவரங்கர் அவர் முகத்தை திருப்பி என்கிட்ட காட்ட கூட அவர் விருப்பப்படல. இங்க ஏந்தெழையீர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம். ஏந்தெழையீர் அப்படின்னா இங்க கூடி இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள், தோழிமார்கள், இவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர்கள் கையிலயும் வளையல் இல்ல போல இருக்குன்னு நினைச்சுண்டா முதல்ல தாயார். ஆனா பார்த்தா அவர்கள் கையில எல்லாம் இருக்கு, வளையல் இல்லாம இல்ல இருக்கு. எல்லாரும் ஏந்தெழையீர், அதாவது ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய ஸ்திரீகளாக வந்திருக்கார்கள். அப்படி இருக்கு, உங்க கையில எல்லாம் வளையல் இருக்கே. அப்ப வளையல் இல்லாதவா வளையல் இருக்கிறவாள் இடத்துல தானே போய் கேட்க முடியும். அதனால இந்த தாய்மார்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறா, வளையல் இல்லாதவா எப்படி இருக்கிறவாள்கிட்ட, அதாவது இல்ல வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்றார். எப்படி ஒரு கிரகஸ்தன் தனக்கு தன்னுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய மைந்தனுக்கு
ஒரு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அவன் வேற ஒரு கிரகஸ்தன்ட்ட தானே போய் கேட்க முடியும். கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல பொண்ணா பாருன்னு ஒரு சன்னியாசிகிட்ட போய் கேட்க முடியுமோ? சன்னியாசி கிட்ட போய் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்களே என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா? அதே போல ஆபரணம் இல்லாத நாச்சியார் ஆண்டாள் ஆபரணம் இருக்கக்கூடிய ஏந்திழையீர் அந்த தாய்மார்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறாளாம், நீங்கள் எப்படி ஒரு பிரளயத்தும் போது யாராவது ஒருத்தன் ஓடி ஒழிய முடியுமோ? அப்படி இருக்கு, இங்க எவ்வளோ பெரிய ரகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, பகவான் என்னுடைய வளையல புடுங்கிட்டு போயிட்டான், நான் இங்க தாப்பப்பட்டு இருக்கேன், உங்களால எப்படி வளையல் அணிஞ்சுண்டு வந்து இங்க நிக்க முடியாது? அதனாலேயே சங்கமும் ஏந்திழையீர். அத்தகைய மாதர்களே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், அப்படி பகவானுடைய பகவான் உங்களிடத்துல இந்த வளையல பிடிங்கிட்டு போலியோ, என்னிடத்துல மட்டும்தான் பிடிங்கிட்டு போயிட்டானோ, என் கையில தான் ஆபரணம் இல்லை, நான் மட்டுமே ஆபரணம் இல்லாம இருக்கிறேனே அப்படிங்கிற அந்த தாபத்துல அவர் முகத்தை கூட என்னிடம் பக்கமா நோக்க மாட்டேங்கிறார், என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் என் வளையலை கொண்டு போயிட்டானே, தரிசனம் கூட கொடுக்க மாட்டேங்கிறானே, என்னன்னு கேளுங்கள், நீங்களே கேளுங்கள், இத விஷயத்தை நீங்களே பாருங்கோளே, என்னை எப்படி துன்பப்படுத்துறான் பாருங்கோளே, என்னிடத்துல பேச மாட்டேங்கிறான், என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான், பேசாட்டா பரவாயில்ல, பார்க்க கூட மாட்டேங்கிறான், முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. ஆர்த்தி அதிசயத்தினுடைய உச்சம் இது. அந்த ஆர்த்தினால பிராட்டி கதறாள், தாயார் கதறாள், கதறிண்டே சொல்றா, அப்படி அவர் முகத்தை திரும்பி பார்க்க கூட மாட்டேங்கிறாரே. ஆனால் அன்றைய தினம் பீஷ்மருக்காக போனாரே, பீஷ்மருக்காக அவர் கிளம்பிட போறாரே, அதுக்குள்ள நான் போய் பீஷ்மரை பார்த்துடணுமே அப்படிங்கிற ஆசையில பீஷ்மர் தன்னை பார்க்கணுமேங்கிறது அடுத்த பட்சமா, நம்ம போய் முதல்ல பீஷ்மரை பார்த்துடணுமே, நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஓடி சென்ற பிரபுவுக்கு இப்ப அவருக்கு என்ன பார்க்கணுங்கிற ஆசை இல்லையோ, என்ன திரும்பி பார்க்க மாட்டாரோ அப்படின்னு கதறதாக இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது 2வது பாசுரத்துக்கு போவோம். எழிலுடைய அம்மனை மீர் என்னரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கோப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மனார் என்னோடைய கழல் வளையை தாமும் கழல் வளையே ஆக்கினரே, கழல் வளையை தாமும் கழல் வளையே ஆக்கினரே. எழிலுடைய அம்மனை மீர், எழிலுடைய அம்மனை மீர் அப்படின்னா ரொம்ப அழகுடைய அம்மனை மீர், ரொம்ப அழகான என்னுடைய சகிகளே தாய்மார்களே அப்படிங்கிற எழிலுடைய அம்மனை மீர். சரி, இப்ப தாய்மார்கள்லாம் சொல்றதாக இங்க ஒரு பாவம். சரி, இவ்வளவு அழறிய அவர் திரும்பறாரோ, இது அவர் முகத்தை கூட திருப்ப மாட்டேங்கிறார், உன்னை பார்க்க கூட மாட்டேங்கிறார்னு இவ்வளவு அழற இல்லையா, நீ எவ்வளவு தாபப்படுற, விட்டுடு, பேசாத அவரிடத்துல, விட்டுடுங்கிற, விட்டுடு, அவரிடத்துல பேசவே வேண்டாம், போர் விட்டுடு அப்படின்னா, என்னரங்கத்து இன்னமுதர், என்னுடைய அரங்கன், அது எப்படி விட முடியும், விடுங்கிற தோழிமார்கள், விடேண்டி விடு, எதுக்கு, அவர் தான் அவ்வளவு போட்டு பாடா படுத்துறாருங்கிற, துன்பப்படுத்துறாருங்கிற, அப்புறம் எதுக்கு, போப்போம். குழலழகர் வாயழகர், குழல் அழகர் டி, அதை எப்படி விட முடியும், குழலழகர், அதுவும் வாயழகர் அழகர்னாலே அழகுதான், அதுல எதன்னு சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி தோத்து போறது. குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கோப்பூழில் எழுகமல பூவழகர், எழுகமல பூவழகர்னா நாபி கமல பத்மநாபர், அத்தகைய அந்த பூவும் அவ்வளவு அழகா இருக்கு. எம்மனார் என்னுடைய கழல்வளை, கழல்வளைன்னு 2 தடவை வந்திருக்கு. கழல்வளைனா ஒண்ணு, முதல்ல சொல்லக்கூடிய அந்த கழல்வளைங்கிறது இடுகுறி பெயர், அதாவது அந்த வளையினுடைய பெயர். கழல்வளை அப்படிங்கிறது வளையல்லையே வேறு வேறு ரகம், கண்ணாடி வளையல் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல வேற ஏதாவது இரும்பு வளையல்னு சொல்லுவோம். அது போல கழல் வளை அப்படிங்கிறது இந்த வளையலினுடைய ஒரு பெயர். மற்றொன்று கழல் வளை அப்படின்னுங்கிறது கழண்டு போற வளை. அதனால கழல் வளை அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏத்தா மாதிரி கழல் வளை அப்படிங்கிற பேரை நிஜமாக்கிட்டாரே பகவான். கழல் வளையை தாவும்
கழல் வளையே ஆக்கினரே. அந்த கழல் வளைய நிஜமாவே கழண்டு போகும் வளையாக ஆக்கினாரே, அப்படி ஆக்கிட்டாரே என்னுடைய பெருமாள் அப்படிங்கிற மாதிரியா இது பொதுவான அர்த்தம். இனிமே உள்ளார்ந்த அர்த்தம் பார்ப்போம். எழிலுடைய, அதாவது முதல் பாசுரத்திலேயே சொன்னோம், ஆபரணம் இல்லாதவர்கள் ஆபரணம் இருக்கிறவர்கள்ட்ட தானே போய் கேட்க முடியும் அப்படின்னு. அது போல இங்க எழுந்த அழகு, தனக்கு தேஜஸ் குறைஞ்சதாக பிராட்டி நினைச்சுக்கிறான். என்னிடத்துல இருக்கிற தேஜஸ் எல்லாம் போயிடுத்து, ஏன்னா பகவானை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிரிவாற்றாமை விரகம், அதனால என் கிட்டக்க இருக்கிற அழகெல்லாம் போயிடுத்து பாருங்க. எழிலுடைய அம்மனை மீர். ஆனா உங்க கிட்டக்கெல்லாம் இன்னும் அந்த தேஜஸ் இருக்கே, அழகு இருக்கே, நீங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கேளே. ஏன் அழகா இருக்கா? ஏன்னா நம்முடைய நாச்சியார் அவள் இடத்துல போனா நல்ல அழகிய மணவாளனை பத்தி சொல்லுவா, திருவரங்கனை பத்தி சொல்லுவா, பகவத் குணத்தை சொல்லுவா. பகவத் குணத்தை சொல்ற வாயே ஒரு அழகு, பகவத் குணத்தை கேட்கிற காதே அழகு, பகவத் குணத்தை அனுபவிக்கிற கண்களே அழகு. அப்படி பகவத் குணத்துக்காக தான் ஒவ்வொரு அங்கமும் நம்ம உபயோகப்படணும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் சொல்றது. அது போல நாச்சியார்கிட்ட வந்தா அவள் நமக்கு நல்ல திருவரங்கனை பத்தி சொல்லுவாளே அப்படிங்கிறதுனால ஓடி வந்த இந்த தாய்மார்கள் தோழிமார்கள், அதனாலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தேஜஸ் பொலிவு அழகு. அதனால பகவத்குணத்தை கேட்க 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 இல்ல சொல்ல 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 அதை அனுபவிக்கிற ஆனந்தத்துல முகத்துல ஒரு தேஜஸ் வந்துடும். அத்தகைய தேஜஸ் உடைய தாய்மார்களா இருக்கிறதுனால, தோழிமார்களா இருக்கிறதுனால எழிலுடைய அம்மனை மீர், அழகுடைய தாய்மார்கள், அழகான ஸ்திரீகள். ஆனால் எனக்கும் தேஜஸ் எல்லாம் போயிடுத்துங்கிறான். எனக்கு தேஜஸ் எல்லாம் போயிடுது, ஏன்னா பகவானுடைய விரகத்தினால இந்த விரகத்தை அனுபவிச்சு என் அரங்கத்து இன்னமுதர் அமுதம் அமிர்தம் அப்படின்னு இங்க பொருள். பெரியவாச்சான் பிள்ளை அப்படி அனுபவிக்கிறார். சாமானிய அங்க அமிர்த மந்தரன் லீலையில அந்த மந்திரமலையை கடைஞ்சு அதுல எடுத்த அமிர்தமானது தேகத்துக்கு உபயோகமாகும். எதுக்காக அமிர்தம் கடைஞ்சார்கள்? நம்ம இனிமே அமரர்களா போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கடைஞ்சார்கள். அது தேக விஷயமானது. ஆனால் என் அரங்கத்து இன்னமுதர், என்னுடைய அரங்கின் விஷயமான அந்த அமிர்தமோ அவன் எப்படின்னா நமக்கு ஆத்மாக்கு பிரயோஜனம், அப்படி ஆத்ம சுத்திக்காக பிரயோஜனம். பகவானுடைய தரிசனமே நம்ம ஆத்மாவை சுத்திப்படுத்திடுறது. அத்தகைய இந்த ஆத்மா தான் இந்த சரீரத்தை தாங்கிறது. சரீரமா ஆத்மாவை தாங்கிறது இல்லை. சரீரத்தை அந்த ஆத்மா எப்போ வெளியில புறப்பட்டு போயிடுத்தோ அந்த உடல் விழுந்துடுறது இல்லையா, அத்தகைய ஆத்மா தான் பிறகு நம்முடைய சரீரத்தை தரிக்கிறது. அப்படிங்கிறதுனால அத்தகைய ஆத்மாக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய அத்தகைய திருவரங்கன் அவனிடத்துல போய் பார்த்தாலேயே சம்சார துக்கங்கள்லாம் விலகி நம் மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதாரண சம்சாரிக விஷயமான போகங்கள், விஷய சுகங்கள் இதெல்லாம் விலகிடுறதுனால அவர் அமுதர், அத்தகைய அமிர்தத்தை பருகிறதுனால என்னரங்கத்து இன்னமுதர் குழலழகர். குழலழகர் முதல்ல அந்த பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். நாச்சியார் வர்ணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்பனகையே வர்ணிக்கிறார். பின்ன நாச்சியார் வர்ணிக்க மாட்டாளோ? சூர்பனகை மூக்கருப்பட்டு போன சமயத்துல கூட ராமலக்ஷ்மணர்களை என்ன வர்ணிக்கிறார்? तरुणौ रूपसम्पन्नौ सुकुमारौ महाबलौ गो पुण्डरीकविशालाक्षौ चीरकृष्णाजिनाम्बरौ गो. இது நாச்சியார் பண்ணது இல்ல, சூர்பனக சொல்றதுதான். சூர்பனக சொல்றது இந்த கட்டத்துல கூட சொல்றா, தருணௌ ரூபசம்பன்னௌ, எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு அழகான திருமேனி, புண்டரீகாட்சன், விசாலமான வக்ஷஸ்தலம், எவ்வளவு எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல சிவந்த உதடுகள், தீர்க்கமான புஜங்கள், அந்த கோதண்டத்தவர் ஏந்தி நிக்கிறது ஒரு அழகுன்னு ராமபிரான அப்படி வர்ணிக்கிறாளே. பின்ன பிராட்டிக்கு ஆசை வராத? அதுவும் மைவன், அது அந்த குழல்ல தான் அவ்வளவு ஆசைப்படுறா. ஆழ்வார் கூட அனுபவிக்கிறார். மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருப்பாடிலங்கியாட எய் வண்ணமென் சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்ற
நின்றார். கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அதேயே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. மை வண்ணனரும் குஞ்சி. நல்ல மை வண்ணம், மை கண்ணுக்கு தீட்டிக்க கூடிய அந்த மை எவ்வளவு கரு 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 கருன்னு இருக்குமோ அது போல மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ. அப்படி பின்னாடி வந்து அப்படி தாழ்ந்து அழகா நிக்கிறதாம். அப்படி தாழ்ந்து நிற்கக்கூடிய அழகான அந்த குழல்ல அவ்வளவு ஆசைப்படுறா பிராட்டி. இது என்ன ஒரு ரிஷியே ஆசைப்படுறார். காக்க பக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி அப்படின்னு விஸ்வாமித்ரர் அவர் ரிஷி. அவர் ஆயுதங்களை தான் சிருஷ்டி பண்ணுவார். வாஸ்தவமா போன அவர் எங்கேயாவது தப்பி தவறி கூட ஒரு தோரணம் கட்டினார், ஒரு ரசனை எல்லாம் அவருக்கு இருக்குமோ இருக்காது. ஆனா அவர் கூட பகவானுடைய அந்த குழல் அழகுல, அதாவது தலைமுடி கூந்தலுடைய அழகுல அவ்வளவு ஆசைப்பட்டு காக்க பக்ஷதரம் வீரம், அவ்வளவு அழகா காக்கையினுடைய சிறகு போல அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய அழகான அந்த குழல் அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார். பிரம்மஜானியான ஜனகர், அந்த ஜனகர் கூட வர்ணிக்கிறார். காக்க பக்ஷதரௌ வீரௌ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதஹா. அப்படி அந்த குழலை பார்த்து பிரம்மஜானிகள்லாம் மோகிச்சு போறா, பிரம்ம ரிஷிகள்லாம் மோகிச்சு போறா. பிராட்டிக்கு பின் ஆசை வராதா? அதனாலேயே குழல் அழகர் வாயழகர். பகவானுடைய அதரம், அந்த அதரம் ஒரு அழகு. குழல் முதல்ல பகவானுடைய கண்ணுடைய வீச்சை பார்க்க தைரியம் இல்லாம முதல்ல பகவானுடைய குழல்ல வரா ஆண்டாள் நாச்சியார். முதல்ல குழலுக்கு வந்துட்டா. குழல்லேந்து அப்படியே மொள்ளக்க இப்படி வந்து பகவானுடைய அதரம், அந்த அதரத்தை பார்த்த உடனே குழல் அழகர் வாயழகர். வாயழகர் பிறகு கண்ணை இப்படி பார்க்கிறா. கண்ணை பார்த்ததும் அது எல்லாம் தாமரை பகவானுக்கு. கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம். கண்ணும் தாமரை. அந்த கண்ணை அழக பார்த்த உடனே அப்படியே அடியும் அதே அப்படியே இந்த திருவடியில விழுந்துடணும் அப்படின்னு வரா. பகவானுடைய கண் வீச்சை பார்த்த உடனே இனிமே மற்றவர்கள் திருவடியிலேயா விழுந்து பகவான் திருவடியிலேயே விழ வேண்டிதான். கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அதே, அடியும் அதேன்னு விழ வரா. அப்படி விழ வர சமயத்துல குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பொழில் அப்படி விழ வரணும்னு நினைக்கிறச்சு இந்த நாபி கமலத்தை பார்த்துட்டா. நாபி கமலத்தை பார்த்த உடனே அது ஒரு விதமான அழகா இருக்கு. கொப்பொழில் எழு கமல பூவழகர். அந்த நாபி கமலத்துல இருக்கிற அழகுல மோகிச்சு போய் அப்படியே அந்த நாபி கமலத்தை பார்க்கிறாளாம். பத்மநாபனாக இருக்கக்கூடிய அந்த நாபி கமலத்தை பார்த்து அதை ரசிக்கிறாள். முதல்ல பகவான் சிருஷ்டிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சேவே பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டி பண்றார். அந்த பிரம்மா கூட அந்த சேஷசயனா பகவான் பள்ளி கொண்டிருக்கிற அழக அப்படி பார்த்து தன்னுடைய ஹிருதய கமலத்துல பார்த்து பகவானை அனுபவிப்பாராகில் அத்தகைய ஆண்டாள் நாச்சியார் அந்த நாபி கமலத்தை பார்க்கறச்சு எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பள். அந்த நாபி கமலத்தை பார்த்து அந்த அழகுல சொக்கி போனவளாக குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கோப்பொழில் எழுகமல பூவழகர். எழுகமல பூவழகர், அந்த நாபி கமலம் அது ஒரு அழகு. பிறகு எம்மனார் என்னுடைய அப்படிங்கிறார். என்னுடைய அரங்கத்து எல்லாம் என்னுங்கிறா. ஏன்னா இங்க பாசுரம் ஆரம்பிக்கிறச்சேவே எழிலுடைய அம்மனை நீர்னு ஆரம்பிக்கிறது. அம்மனை நீர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால தன்னுடைய தாய்மார்களை பார்த்து சொல்ற. அம்மனை நீர் தோழி நீர்னு வந்திருந்தா நம்முடையன்னு சொல்லியிருப்பான். தோழியா இருந்தா நம்முடைய திருவரங்கர், நம்முடைய ரங்கநாதர் அப்படின்னு, நம்முடைய பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இங்க அம்மனை நீர் அப்படின்னு வந்ததுனாலயோ என்னமோ அம்மா தாய்மார்களை பார்த்து சொல்றதுனால என்ன சொல்றாங்க, என்னுடைய அத்தகைய என்னுடைய அந்த அரங்கர்
கழல் வளைய, என்னுடைய இந்த கழல் வளைன்னு சொல்லக்கூடிய இந்த வளைய, கழல் வளைங்கிறது அதனுடைய பெயர், ஆனால் நிஜமாவே அதை கழல் வளையாக ஆக்கினாரே, நிஜமாவே அதை கழண்டு போற வளையாக ஆக்கிட்டாரே, என்னுடைய வளையலை பிடுங்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு இந்த பாசுரத்துல, முதல் பாசுரத்துல அவ்வளவு விரகம் தெரிஞ்சது. ஆனா இந்த பாசுரத்துல பார்த்தா அப்படி பகவானை கொஞ்சம் அப்படி லாலனை பண்றது போல தெரியுது. அத்தகைய ஆச்சரியமான பாசுரம் இரண்டாவது பாசுரம். அடுத்தது மூணாவது பாசுரத்துல பகவான எப்படி, அதாவது ரெண்டாவது பாசுரத்துல திருமேனியினுடைய அழகெல்லாம் வர்ணிச்சுட்டே வந்தா. இப்ப மூணாவது பாசுரம், பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம் பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே பொங்கோதம் சூழ்ந்த, பொங்கோதம் சூழ்ந்த, அதாவது கடல் சூழ்ந்த மண்ணுலகம் அப்படின்னு சொல்றது போல இந்த பூமியை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கடல் நீர், அந்த கடல் நீர் புவனியும் விண்ணுலகம், அதாவது இங்க இருக்க புவனி விண்ணுலகம் இது ரெண்டையும் எடுக்கிறா. அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான், இது ரெண்டையும் புவனியும் சரி விண்ணுலகத்தையும் சரி ஆள்கின்றவன் யார் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான், நம்முடைய பெரிய பெருமாள் தான். அவனிடத்துல அந்த செங்கோல் உடைய, அதாவது எல்லா லோகத்திலையும் அவனுடைய செங்கோல் போய் சேரும் அப்படின்னு சர்வலோகேஸ்வரன் அப்படின்னு காட்டுறதுக்காக செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார், அத்தகைய செல்வமுடைய திருவரங்கனார், அத்தகைய திருவரங்கனார் எங்கோல் வளையால், எங்கோல் வளையால் என்னுடைய வளைய இடர் தீர்வர் ஆகாதே, என் வளையலை கொண்டு போய்தான் அவருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் குறை தீருமா என்ன அப்படின்னு கேட்கிறாள். குழந்தையோ இல்லையோ, தாயார் குழந்தையோ இல்லையோ, நம்ம ஒரு பெரிய நாயகியா வர்ணிக்கிறோமே தவிர ஆண்டாள் நாச்சியார, ஆனா குழந்தை 5 வயசு குழந்தை, அதாவது அந்த குழந்தை தன் வளையலை பிடுங்கிட்டு போனா எப்படி அழும். பெரியாழ்வார் பாசுரங்கள்ல கூட வருது இல்லையா, அவள் வளையலை பிடுங்குற சுவாவம் கண்ணனுடைய சுவாவம். இங்க வளையலை பிடுங்கிட்டு போய் அங்க அவளிடத்துல கொடுத்து நாவல் பழத்தை பிடுங்கி வாயில போட்டுட்டு போயிடுவான் அத்தகைய கண்ணன் எம்பெருமான். இப்ப ஆண்டாள் நாச்சியாருடைய வளையலை பிடுங்கிட்டு போயிட்டான்னதும் அவ்வளவு கண்ணீர் வருது, அவ்வளவு அழுக வருது. ஏன்னா வளையலை கொண்டு போயிட்டானே, இன்னும் என்ன கொண்டு போலியே, என்ன கூட்டுண்டு போலியே, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு. இனி ஆழ்ந்த அர்த்தம் எப்படி பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார் அப்படின்னா, உலகத்துக்கே அதிபதி அதுதான் செங்கோல், அந்த செங்கோலை வச்சுட்டு இருக்கிறதுனால உலகத்துக்கே அதிபதி. பொங்கோதம் சூழ்ந்த, அதாவது கடல் சூழ்ந்த, அந்த கடல் அப்படிங்கிறது ஜோ ஜோ ஜோன்னு கடலினுடைய அலைகள் அப்படி அடிக்கிறது. கடலினுடைய அலைகள் என்ன அடிச்சாலும் ஒரு க்ஷணம் ஆயிடாதா பூமிக்குள்ள, அப்படி அப்படி பூரா அப்படி வேலியாக சுத்தி இருக்கு. பூமிங்கிறது பூமண்டலம் நடுவுல இருக்கு, அப்படி வேலி போல அந்த கடல் சூழ்ந்து இருக்க ஒரு க்ஷணம் ஆகாது. அந்த கடல் உள்ள அப்படி வந்து மொத்தமா பிரளய ஜலமா ஆக்கிறதுக்கு ஒரு க்ஷணம் ஆகாது. அவ்வளவு தூரம் வருதே அலைகள், கடலுடைய அலைகள். இருந்தாலும் அந்த ஒரு எல்லைக்கு மேல தாண்டாம அப்படி கட்டுப்பட்டு, யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு? செங்கோலுடைய திருவரங்க செல்வனார், அந்த திருவரங்க செல்வனாருக்கு அது கட்டுப்பட்டு இருக்கு. அந்த பகவானுடைய அந்த செங்கோலுடைய வீச்சுக்கு அதுவாகத்தான் இருக்கணும். கடல்னா நீ எல்லையை தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பா கொண்டு போறான் இல்லையா. புவனியும் விண்ணுலகம், இந்த புவனியும் சரி விண்ணுலகத்தையும் சரி அப்படி அமைப்பா கொண்டு போய் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ற சர்வலோகேஸ்வரன். அதனால பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம், புவனினா இந்த பூமண்டலம், விண்ணுலகம்னு ஒரு சாமானிய அர்த்தம். ஆனால் லீலா விபூதி நித்திய விபூதி, லீலா விபூதியாக கொண்ட இந்த சம்சாரம், நித்திய விபூதியாக கொண்ட அந்த வைகுண்டம், லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையுமே அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம் பெருமான், ரெண்டையும் ஆண்டு கொண்டிருக்கிற எம் பெருமான் எந்த குறையும் இல்லாம தன்னுடைய இந்த சம்சாரத்தையும் நல்லபடியா நடத்திட்டு போறான்.
வைகுண்டத்தையும் நல்லபடியா நடத்தின்னு போயின்னு இருக்கான். எந்த குறையும் இல்லை யாருக்கும். அப்படி நடத்திட்டு போயிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு ஒரே ஒரு குறை இருக்கு போல இருக்கு. அது என்ன குறைன்னா என் வளையல் இல்லைன்னு. என் வளையல் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு குறை இருந்தது போல இருக்கு. அதனால அந்த குறையினால என்னுடைய வளையலை பிடுங்கிட்டு போயிட்டான் போல இருக்கே அப்படின்னு எங்கோல் வளையால் என்னுடைய கோல் வளை என்னுடைய அந்த வளைய அது ஒரு ரகம், வளையல்கள்ல அது ஒரு ரகம். எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே. ஏன்னா அந்த செங்கோல் உடைய அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு விதமான வியாக்கியானம் பண்றான் பெரியவாச்சான் பிள்ளை. ஏன்னா அழகிய மணவாளன் கர்மபல பிரதனா இருக்கா. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய கர்மாவை கொடுக்கக்கூடியவர். பக்தன்கிறதுக்காக எல்லாம் சலுகை எல்லாம் கிடையாது. கையில அவரை பார்த்தாலே கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கார், கதைய வச்சுட்டு இருக்கார், சாரங்கம் வச்சுட்டு இருக்கார். பார்த்தாலே பயமா இருக்குன்னாலும் நாச்சியார் சொல்ற அழப்போடி அந்த சாரங்கம்லாம் ராவணன் வந்தாதான் அந்த சாரங்கத்தை வளைப்பார், சிசுபாலன் வந்தாதான் சக்கரத்தை எடுத்து சொல்லட்டுவார், இரண்யாட்சன் வந்தாதான் அந்த கதையை எடுப்பார். நமக்கெல்லாம் அந்த செங்கோல் தான். இந்த செங்கோல் நம்பெருமாளுடைய உற்சவத்துல கூட பார்த்தா ஒளிச்சு வச்சுட்டு இருப்பார். அது என்னன்னு பார்த்தா அந்த செங்கோல். அந்த செங்கோலால ஒரு தட்டு வரான். நம்மள பக்தர்களா இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணா ஒரு தட்டுங்கிறது விழத்தான் விழும். உத கர்ம பலப்பிரத அவரவர்களுடைய கர்மாக்கள் அவரவர்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரு நீதி ஸ்தலத்துல வச்சு தண்டனை கொடுக்கும்படியா இருக்காது. நம்ம ஆத்து அம்பிய ஒரு தாய் சேய அடிக்கிறது போல இருக்கும். அந்த அடி தப்பு பண்ணியா அடிக்கிறேன் வா அப்படின்னு ஒரு தாயார் எப்படி ஒரு சேய அடிப்பளோ அது போல எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே. அந்த செங்கோல சர்வலோகத்திலையும் வச்சு ஜெகத் பரிபாலனம் பண்ணக்கூடிய அத்தகைய ஜெகத்பதி அவருக்கு ஒரே ஒரு குறை வந்துடுத்தான், என் வளையல் இல்லைன்னு. அதனால என் வளையல்ல பிடிங்கிட்டு போயிட்டார் போல இருக்கே. லீலா விபூதியும் ஆள்றான், நித்திய விபூதியும் ஆள்றான். இப்ப மூன்றாவது விபூதியா என்னை கொண்டானே அப்படிங்கிறார் ஆண்டாள் நாச்சியார். நீங்க தாய்மார்கள்லாம் கூட இருக்கிறவா வாழும் சும்மா இல்லாம கேட்கிறா, எங்க எல்லார் கையிலயும் வளையல் இருக்கு, உன் கையில தான் வளையல் இல்லை, உன் கை வளைய கட்டிட்டு போயிட்டாங்கிற. அப்போ உன் மேல அவ்வளவு பிரியம் பாசம். எங்க வளையல் எல்லாம் கட்டினானோ பாத்தியோ, ஓ வளையலை கேட்டுட்டு போயிட்டான்னா அதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும், இதுக்கு போய் அழுவியா அப்படின்னு அவர்கள்லாம் கேட்க, ஓம் அப்படின்னு வியாக்கியானத்திலேயே இருக்குது. ஆமா, ஆனால் வளையலை கழட்டுண்டு போக தெரிஞ்சவனுக்கு என்ன கழட்டிண்டு போக தெரியலையே. என்னை இன்னும் இந்த பந்தத்துக்குள்ள தானே வச்சுட்டு போயிட்டான், சம்சார பந்தத்துக்குள்ள. என்னை இன்னும் கழட்டிண்டு அவனுக்கு போக தெரியலையே, என்ன கொண்டு போக தெரியலையே. அதனால லீலா விபூதி நித்திய விபூதி மூன்றாவது விபூதியா என் மனசையும் ஆட்கொண்டானே அப்படின்னு இந்த மூன்றாவது பாசுரத்துல அனுபவிக்கிறாள். அடுத்து நாலாவது பாசுரம். மச்சணி மாட மதில் அரங்கர் வாமனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரே. மச்சணி மாட மதில் அரங்கர் வாமனார். சரி, சேஷ சயனத்துல பள்ளி கொண்டிருக்கார் பகவான். அதனால க்ஷீராப்திக்கு போக வேண்டாம். அதுவும் தீமுகத்து அத்தகைய அந்த சேஷத்தை பார்த்தா ஒரு பயமே வருது, அந்த நாகத்தை பார்த்தா ஒரு பயமே வருது ஆதிசேஷனை பார்த்தா அப்படின்னா க்ஷீராப்திக்கு போக வேண்டாம், திருவரங்கம் போலாமே. திருவரங்கத்துல போய் அங்க போய் பகவான தரிசனம் பண்ணிடலாமே அப்படின்னா சப்த பிராகார மத்தியே அது 7 சுத்தி அதுக்கு உள்ள மச்சணி மாட, எத்தனை மாட வீதிகள், எத்தனை மதில்கள், எத்தனை சுவர்கள். மதில் அரங்கர் வாமனார். போராத்துக்கு வாசல்ல தர்வான்கள்லாம் வேற. யார் போறது, போகக்கூடாது, யார் போறது அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கா. நாங்கள்லாம் கோபி குட்டியாச்சே, எங்களுக்கெல்லாம் சலுகை உண்டு, கண்ணனுடைய சன்னிதானம், நாங்கள்லாம் கோபியர்கள், ஆயர் சிறுமியர்கள், எங்களெல்லாம் உள்ள விடலாமேன்னா போருமே. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோவில் காப்பானேன்னு தோப்பகரணம் போட்டது அவர்களுக்கு தானே தெரியும்.
அப்படி இருக்க அங்க தர்வான்கள்லாம் வேற அவளுக்குன்னு ஒரு ரைட்டு கொடுத்து வச்சுட்டார் பெருமாள். அவள்லாம் சாவியை எடுப்புல சொருகிட்டு யாரும் போகக்கூடாதுன்னு வேற சொல்றா. அவ்வளவு பெரிய கோவில்ல நடந்து நடந்து கால் அசந்ததுதான் மிச்சம். இருந்தாலும் சரி போலாம், போய் பார்த்துடலாம்னு அங்க உள்ள போய் என்ன பார்த்தாள் அப்படின்னா, அங்க வாமனார், அந்த சின்ன வாமனன், குட்டி வாமனன், அற்புத வாமனன். அந்த வாமனனை கண்டாள். அந்த வாமனனை கண்டு அது எப்படி இருக்காராம், பச்சை பசுந்தேவர், பச்சை பசுமையா இருக்கக்கூடிய அந்த பச்சை, பசுமை நிறைஞ்ச அந்த பச்சை. இன்னொன்னு சின்ன குழந்தையா இருந்தா பச்சை குழந்தை அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா, அது போல சின்ன குட்டி குஞ்சு வாமனன். அதனால பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற, அது மகாபலி கிட்டேந்து அந்த நீர் கையில அந்த ஜலத்தை வாங்கிட்டு நீர் ஏற்ற, பிச்சை குறையாகி, அந்த மகாபலிட்ட வாங்கின அந்த பிச்சை ஏதாவது குறையாயிடுத்தோ, அவனிடத்துல வாங்கிட்டானே அந்த பிச்சை, அது குறைஞ்சு போய் என்னுடைய பெய்வளை மேல், அவன் வாங்கின அந்த பிச்சை குறைஞ்சுடுத்து போல இருக்கு, அதனால என் வளையல் மேல ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னு இந்த மேலோட்டமான வியாக்கியானம். உள்ளுக்குள்ள இன்னும் அழகான வியாக்கியானம், சம்பிரதாய வியாக்கியானம் பார்த்தா, அது நம் மதில் அரங்கர் வாமனனார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், வாமனர் பிரம்மச்சாரி, அந்த பிரம்மச்சாரியை ஆசைப்படுகிறாள் ஆண்டாள். சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாணியாய் அப்படின்னு தனி ஒருவனாக, அதுவும் கையில ஒரு கொடையை பிடிச்சிண்டு, ஒரு கமண்டலு தீர்த்தத்தை வேற இந்த பக்கம் பிடிச்சிண்டு, அப்படி சின்ன ஒரு காலை வச்சுட்டு இப்படி கிடுக்குன்னு இப்படி நடந்து வருது. இதை பார்த்த உடனே பெரிய ஆழ்வார் உடனே இது எதுக்கு இப்படி ஒரு கோலம், இதுவும் பிரம்மச்சாரி கோலம், உடனே என் அப்பா பெரிய ஆழ்வார் பொண்ணை கூடுன்னு கேட்க போயிட மாட்டாரோ, அத்தகைய வாமனனை அந்த பிரம்மச்சாரியை நான் ஆசைப்படுறேங்கிறா. ஏன்னா எவ்வளவோ பாசுரங்கள்ல பாக்குறோம், அந்த வாமனன் மேல ஒரு தனி ஈடுபாடுதான் நாச்சியாருக்கு. அதனால மதில் அரங்கர் வாமனார். மற்றொரு வியாக்கியானம், அவருக்கு நல்ல மாட மாளிகை அதெல்லாம் கட்டிக்க தெரியறது, அதெல்லாம் கோபுரங்கள் அதெல்லாம் கட்டிக்க தெரியறது, நன்னா இந்த லீலா விபூதி நித்திய விபூதி இதெல்லாம் கட்டி ஆள தெரியறது. ஆனா இன்னமும் என்னை ஆட்கொள்ளாம இருக்கானே அப்படிங்கிற தாபமும் வெளிப்படுறது. அதனாலேயே மதில் அரங்கர் வாமனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற, பசுமையான தேவர், பசுந்தேவர். தேவர் அப்படின்னா எல்லாருக்கும் தேவனானவன், தேவ பெருமாள், பேரருளாளன் அப்படின்னு சொல்றோமே. அதனால எல்லாருக்குமே ஒரே ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன். அதனால பசுமையான தேவர், ரொம்ப அழகான, ரொம்ப அவ்வளவு விலட்சணமான ஒரு வாமன மூர்த்தி. ஏன்னா அப்படி என்ன இவ்வளவு சின்னதா இருக்காரு, அப்படி என்ன அழகு, என்ன அதை போய் அழகுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, விராட் புருஷனாக இந்த அகில புவனமும் அவனுடைய திருமேனியா இருக்கு. நம்முடையது விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் சம்பிரதாயம். அதனால விசிஷ்டாத்வைத்தத்துல இது ரொம்ப முக்கியம். பகவானுடைய திருமேனியாகவே இந்த ஜகத் இருக்கு அப்படிங்கிறது. அப்படி இருக்கு, இந்த ஜகத்தே தன்னுடைய திருமேனியா இருக்கு இல்லையா. அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், மருத்துக்கள், இப்படி உலகத்துல என்னென்ன இருக்கோ 14 லோகங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கிறேன் உன்னுடைய விஸ்வரூபத்திலே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் இல்லையா. விஸ்வரூப தரிசனம் ஆனதோ அத்தகைய அந்த விராட் புருஷனை, அந்த விஸ்வரூபிய அப்படியே அந்த அழக திரட்டி கொண்டு வந்து இந்த குட்டி வாமனன் மேல இப்படி வச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகு. அதனால பச்சை பசுந்தேவர், அவ்வளவு அழகான வாமனன். பெரிய பெரிய மூர்த்தியா இருந்தாதான் அழகுன்னு இல்லை, குட்டி நம்மாத்துல பண்ணக்கூடிய அந்த திருவாராதனை குட்டி கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருக்கான், அதுக்கேத்ததாகிய புஜம், அதுக்கேத்ததான திருமேனி எவ்வளவு அழகு. அது போல குட்டி அழகான குஞ்சு வாமனன். அதனாலேயே தாம் பண்டு நீரேற்ற, அப்படி கையை நீட்டி எனக்கு தானம் கொடு, மகாபலி கிட்ட எனக்கு தானம் கொடு அப்படின்னு கேட்டு நீர் ஏற்ற, அந்த கையில அந்த தீர்த்தத்தை வாங்கிண்டான், அந்த நீர் ஏற்ற.
அந்த தீர்த்தத்தை வாங்கிட்ட பிறகு என்ன ஆச்சாம், எப்போதுமே தானம் வாங்குறவர்களுக்கு கை கீழே இருக்கும், மேல இருக்கும் அந்த தானம் கொடுக்கிறவர்களுக்கு. அப்படி இருக்கு, இவன் கை கீழே தான் இருக்கு. கை கீழே வச்சுண்டு மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அவன் கை மேல இருக்கு, இவன் கை கீழே இருக்கு. இப்படி கையை கீழே வச்சுண்டு தான் பண்டு நீர் ஏற்ற அப்படி வாங்கிண்டு அந்த வாங்கின பிச்சை ஏதாவது குறையாயிடுத்தோ, பிச்சை குறையாகி அவ்வளவு வாங்கிண்டானே, அவ்வளவு 3 லோகத்தையும் வாங்கிட்டான். ஒரு திருவடியால பூமண்டலம் பூரா ஆண்டாச்சு, மற்றொரு திருவடியால விண்ணுலேருந்து ஆரம்பிச்சு சத்தியலோகம் பரியந்தம் அளந்தாச்சு. 3வதா போராத்துக்கு அவன் தலையிலேயே காலை வச்சு அவனையும் அளந்துண்டாச்சு. பிறகு அது அத்தனையும் வாங்கிட்ட எம்பெருமானுக்கு என் வளை ஒண்ணு குறைஞ்சு போயிடுத்து போல இருக்கு. அதனாலதான் பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல், என் வளையல் மேல அவ்வளவு இச்சை உடையரேல், அவ்வளவு இச்சை உடையரேல், அவ்வளவு ஆசை அவ்வளவு இச்சை என்னுடைய வளையல்ல இருக்குமாகில். அப்ப அன்னைக்கு மகாபலியினுடைய யக்ஞசாலையில நடந்து போனிய, அவனுடைய யக்ஞசாலையில குட்டி காலை வச்சுன்னு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு நடந்துட்டு போனிய, நடந்து போய் அவனிடத்துல அந்த தானத்தை வாங்கினியே, இத்தெருவே போதாரே, இந்த தெரு வழியா போமாட்டியாப்பா, என்னுடைய ஆத்து வாசலோட போக கூடாதா, என்னுடைய கை வளை கொண்டாடின்னு கேட்டா நானே கட்டி கொடுக்க போறேன், நீ கட்டிட்டு போயிட்டியே என்னுடைய வளையல, என்னுடைய தெரு வழியா போய் ஒரு க்ஷணம் எனக்கு தரிசனம் கொடுக்க கூடாதா, என் வளை மேல அவ்வளவு ஆசை இருக்குல்ல, அதனால இந்த தெருவே போனா நான் எவ்வளவு பார்த்து சந்தோஷப்படுவேன், ஆசைப்படுவேன். இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரே அப்படின்னு வாமன பகவான, வாமன மூர்த்திய என்னுடைய திருவழியா போகலாமே அப்படின்னு கண்டு ஆசைப்படுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். மேற்கொண்டு 5வது பாசுரம். பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீர் ஏற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம் பெருமான் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகணையான் எல்லாதும் கை பொருளும் எய்துவான் ஒத்துள்ளனே. பொல்லா குரல் உருவாய். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம், பாசுரமும் ரொம்ப ஆச்சரியமானது. பொல்லா குரல் உருவாய். குரல்னாலே குள்ளம், குட்டி வாமனன். இதுவும் வாமனன் விஷயமான அனுபவம் தான். குரல்னாலே குட்டி, அந்த குஞ்சு குட்டி வாமனன். இதுக்கு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை எப்படி பண்றா, உலகத்துல குள்ளமா இருக்கிறவர்கள்னு இருப்பா இல்லையா, அவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து நிக்க வச்சா அவள்லாம் நட்டையா இருக்காளாம், அவளை விட குட்டையா வாமனன் இருக்காளாம். அதனால பொல்லா குரல் உருவாய். வாமனன் அப்படி அனுபவிச்சுட்டு பொல்லான்னு சொல்லுவானே, பொல்லாதவருங்கிறான். பொல்லா குரல் உருவாய், பொல்லாதவர்ன்றாளே. ஏன் பொல்லா அப்படின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கண்ணெச்சில், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான, கண்ணெச்சில் படுறதா. எல்லாருடைய கண் திருஷ்டியும் வந்து இந்த வாமனன் மேலேயே இருக்கான். எல்லாரும் இப்படி பார்க்கறான், ஆனா வாமனன் மூர்த்தி எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு அழகா இருக்கான். எல்லாரும் அப்படியே பார்க்க கண் திருஷ்டி படுறது அப்படிங்கிறதுனால அழகா இருக்கான், அழகா இருக்காண்டி, அழகா இருக்காண்டி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. ஆமா அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பொல்லா குரல் உருவாய், அந்த அழகா இருக்கான் போ அப்படிங்கிற ரீதியில சொல்றா. மற்றொரு வியாக்கியானம், பொல்லா அப்படின்னா உலகத்துல அழகான வாமனன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. அழகுன்னா எல்லாரும் என்ன நினைச்சுப்பா, இந்த உலகத்துல எதெல்லாம் பாக்குறாளோ அதை தான் அழகுன்னு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். என்னெல்லாம் இப்ப உலகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் அழகு. அப்ப அந்த அழகும் என் வாமனனுடைய அழகும் ஒன்னா, அது எல்லாத்துக்கும் மேல அவனுடைய அழகு. அதனால இந்த அழகோட அந்த அழகை ஒப்பிட்டே பேசக்கூடாது. அதனால பொல்லாதவர் அவர். பொல்லா குரல் உருவாய். இன்னொன்னு மற்றொன்று, அதுக்கு இது வேற விதமாவும் சொல்லுவா.
ஒரு சின்ன குழந்தைகளை பார்த்தா பொல்லாது பொல்லாது அப்படின்னு கொஞ்சுவா இல்லையா, அப்படின்னா அதுக்கு பொல்லாத குழந்தைன்னு அர்த்தம் இல்லை, அவ்வளவு நல்ல குழந்தைன்னு அர்த்தம். அந்த ரீதியிலையும் இதை பார்க்கலாம். அதே போல நல்ல பாம்பு அப்படின்னா அது நிஜமா நல்ல பாம்பு இல்லை, அவ்வளவு நன்னா கொத்துன்னு அர்த்தம். அது போல இந்த இடத்த அனுபவிக்கணும். பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீர் ஏற்று. மகாபலிட்ட நீர் வாங்கறச்சே எல்லாரும் ஏதோ ஒரு தானம் வாங்கணும்னா ஒரு மண் பாண்டத்தை இப்படி நீட்டுவா. ஆனா நீயோ பொன்னுடைய பொருனா பொற்கையில் அப்படின்னா பொண்ணுனாலே தங்கம், இப்படி செப்பு கலக்காத அந்த சுத்தமான தங்கம். அந்த தங்க சுவர்ண வர்ணத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய கையையே நீட்டினிய. கையில ஒரு பாத்திரம் கித்திரம் கொண்டு போக கூடாது, உன் கையையே நீட்டுற, நேரடியா உன் கையை நீட்டி எனக்கு தானம் கொடுங்கிற. பொற்கையில் நீர் ஏற்று. யாகசாலையில பகவான் வந்த உடனே மகாபலி சக்கரவர்த்தியோ தன்னுடைய பாக்கியமே பாக்கியம்னு நினைச்சுட்டான். எப்பேற்பட்டவர் நம்முடைய இத்தனை பேர்களால இது யார் இது யார் இது யாருன்னு அத்தனை ரிஷிகள் பார்த்து ஆச்சரியப்படுறா வாமனமூர்த்திய. அத்தனை பேராலையும் இது யாருன்னு நிர்ணயிக்க முடியலைன்னா அதுலேருந்தே பலி சக்கரவர்த்தி புரிஞ்சுட்டான் யாருமே நிர்ணயிக்க முடியாத ஒரு வஸ்து அப்படின்னு புரிஞ்சுண்டவன் தன்னுடைய பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் செய்ய காத்துன்னு இருக்கேன்னு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன கேட்கிறாரு, எனக்கு ஒரு 3 அடி தானம் வேணும், எனக்கு முதல்ல பூதானம் வேணும்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். இந்த பூமண்டலத்தையே கேளு கொடுக்கறேங்கிறான், தானம் பண்ண தயாரா இருக்கேங்கிறான். உடனே என்ன கேட்கிறார், தன்னுடைய சரணத்தை இப்படி தூக்கினாராம். தூக்கி அந்த குட்டி பாதத்தை இப்படி காட்டுறார். தஸ்மாத் தத்தோ மஹிமீஷது விரணேகம் வரதர்ஷபாத் பதானி த்ரீணி தைத்யேந்திரா சம்மிதானி பதாமம பதானி த்ரீணி தைத்யேந்திரா பதானி த்ரீணி தைத்யேந்திரா. இந்த 3 அடி 3 அடி மண் எனக்கு கொடு. 3 அடினா கூட என்னுடைய பதத்தாலே. இப்ப எவ்வளவு குட்டி வாமனன்னு அனுபவிச்சோம். சின்ன குழந்தை குள்ள வாமனன், பொல்லா குரல் குட்டி வாமனன். அந்த குட்டி வாமனனுக்கு பிஞ்சு பாதம், இது இவ்வளவுதான் இருக்கு, பிஞ்சு பாதம். அந்த பாதத்தை இப்படி தூக்குறான், தூக்கி இதை காட்டுறான். பதானி த்ரீணி தைத்யேந்திரா, என்னுடைய பதம் 3 அடி. சம்மிதானி பதாமம சம்மிதானி பதாமம. எந்த சரணத்தை மகாலட்சுமி விடவே மாட்டேன்னு பிடிச்சுட்டு இருக்காளோ, எந்த சரணத்திலேருந்து அன்றைய தினம் கங்கையை உற்பத்தி ஆனாலோ அந்த சரணத்தை தூக்கி காட்டுறான். சம்மிதானி பதாமம. என்னப்பா இப்படி கேட்டுட்டியே, நீ கேட்டா இந்த உலகத்தையே கொடுக்குற, இத 3 அடி அதுவும் உன்னுடைய சரணத்தாலன்னு கேட்கறியேன்னு பலி சக்கரவர்த்தி கேட்கிறான். கேட்டாலும் எனக்கு வேண்டியது இவ்வளவுதான், உனக்கு கொடுக்கிற பாக்கியம் இருந்தா குடு அப்படின்னுட்டாலும் இவர் கொஞ்சமானாலும் சொல்பமானாலும் இவருக்கு கொடுக்கிற பாக்கியம் வேணுமே அப்படிங்கிறதுனால உடனே இந்த ஜலத்தை இந்தா வாங்கிக்கோ, தானம் வாங்கிக்கோ அப்படின்னு நீரை கொடுக்கறான், தீர்த்தத்தை கொடுக்கறான். அதை தன்னுடைய கரத்தையே நீட்டி வாங்குறான். பொற்கையில் நீர் ஏற்று. பிறகு கையில வாங்கிண்டானே தவிர தானம் வாங்குறவர்கள் கை கீழே தான் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா போன பாசுரத்துல. தானம் வாங்குற கை கீழே இருக்கும், பலி சக்கரவர்த்தி கை மேல இருக்கு. இப்போ எப்பவுமே தானம் வாங்கினா அப்படி உடம்பு குன்னி போயிடும். தானம் வாங்குறப்பல நம்ம நிலைமை ஏற்பட்டது பத்தியா அப்படின்னு உடம்பு அப்படியே குன்னி போயிடும். ஆனால் இவருக்கும் தானம் வாங்கினாரோ இல்லையோ அப்படியே உடம்பு பளபளன்னு பெருத்து போயிடுத்து. ஏன்னா அப்படி தானம் கொடுக்கறானே பலி சக்கரவர்த்தி, கேட்ட உடனே என் அடியில தானம் கொடுத்துட்டானே அப்படின்னு உலகம் பெருத்து போய் அதனால அவருக்கு உடம்பு பெருத்துடுத்து. அதுக்கு என்ன பண்றது, அதனாலதான் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஆனால் தன்னுடைய பர்த்தாவை விட்டு கொடுக்காம உத்தமன், அவர் ரொம்ப நல்லவர் தான். முதல்ல காட்டினப்போ சம்மிதானி பதாமன்னு காட்டுறச்சு சின்ன பாதமா தான் இருந்தது. திடீர்னு சந்தோஷத்துல உடம்பு பெருத்துருது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசுறாள் ஆண்டாள் நாச்சியார். அப்புறம் அந்த காலால அளக்கும்படி ஆயிடுது.
அதனால இப்ப தானம் வாங்கின உடனே அவ்வளவு சந்தோஷம் வந்துடுத்தான், அவ்வளவு வாட்டமின்றி மகிழ்ந்துரை, வாட்டமே இல்லாம ஒரு சந்தோஷம் வந்துடுத்தான், மகிழ்ச்சி வந்துடுத்தான். அதனால உடனே எல்லா உலகும் அளந்து கொண்ட எம் பெருமான் எல்லா உலகத்தையும் அளந்தாச்சு. அந்த கால தூக்கினதுனால மொத்த உலகத்தையும் அளந்து, அப்படி அளந்து ஏப்பா பலி சக்கரவர்த்தி கிட்ட வாங்கிண்டு அப்படி உலகத்தை அளந்துட்டியே, மொத்த உலகத்தையும் அளந்துட்டு இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? அப்படி எல்லாத்தையும் அளந்து நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகணையான், நல்லவர்கள்லாம் வாழும் நளிர்னாலே குளிர்ச்சி, குளிர்ந்த திருவரங்கம், நல்ல குளிர்ச்சியான திருவரங்கம். நல்லார்கள்னா நல்ல சம்பிரதாயம் தெரிஞ்சவர்கள், நித்திய கர்மானுஷ்டானம் சாதனமாக பண்றது அப்படிங்கிறதே நம்முடைய சம்பிரதாயத்துல கிடையாது. சாதனா பூர்வமாக அனுஷ்டானம், அதாவது இது பண்ணா இதுக்கு இது பண்ணா இதுக்கு இன்ன பலன் அப்படின்னு நினைச்சு பண்றது கிடையாது. பகவதார்ப்பணமாவே பண்றது, எல்லாமே பகவத் கைங்கரிய ரூபமாக பண்றது. நம்ம என்ன செய்தாலும், என்ன நித்திய கர்மா பண்ணாலும், என்ன கர்மானுஷ்டானம் பண்ணாலும் அதை பகவதார்ப்பணமா பண்ணி பகவத் கைங்கரியமாகவே பண்றது அப்படிங்கிறது தான் நம்முடைய சம்பிரதாயமா இருக்கிறதுனால அத்தகைய சம்பிரதாயப்படி வாழக்கூடிய அத்தகைய நல்லார்கள் வாழக்கூடிய திருவரங்கம். நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகணையான் சேஷசாயியாக ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிறவன், இல்லாதும் கை பொருளும் எய்துவான் ஒத்துழனே. அத்தகைய அந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட வாங்கின அந்த தானமானது, அவங்கிட்ட வாங்கினதுல என்னுடைய கைவளை மட்டும் குறைஞ்சுடுத்து, அதனால இல்லாதோ கைப்பொருளும் அவங்கிட்ட இல்லாதது போல மொத்தத்தையும் வாங்கின அந்த எம்பெருமானுக்கு, அவ்வளவு செல்வங்களையும் வாங்கினவனுக்கு என்னுடைய ஒன்னே ஒண்ணு குறைஞ்சுடுத்து. என்னன்னா என்னுடைய கைவளை. அந்த கைவளையை இப்ப என்கிட்ட இருந்து வந்து வாங்கின்றான். அது ஒண்ணு குறையானதுனால அந்த கைவளையை என்னிடத்திலிருந்தே வாங்கி சென்றானே அப்படின்னு அனுபவிக்கிறாள். இது மற்றொரு சரித்திரம் மூலமாகவும் பெரியவாச்சான் பிள்ளை இதை அனுபவிக்கிறார். பராசர பட்டர் நல்லார்கள் வாழும் அப்படின்னு வருது இல்லையா, இந்த நல்லார்கள் அப்படிங்கிறதுல இன்னைக்குமே திருவரங்க வாசிகள் பரமபதம் போகணும்னா கூட ஒரு விதமா பயப்படுவார்கள், சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். பராசர பட்டர் சரித்திரமே அதுக்கு நமக்கு வியாக்கியானமா அமையிறது. பராசர பட்டர் ஒரு சமயம் முதுகுல நல்ல பெரிய கட்டி வந்து நோவு சாத்தின்னு இருக்கிற சமயத்துல அருளப்பாடி ஸ்ரீரங்கநாதன் அழைக்கிறார். பராசர பட்டர் நம்மளுடைய திருவரங்கனுக்கே புத்திரனாக வாழ்ந்தவர். அவர் வந்த உடனே, பகவான் எதிரில் வந்த உடனே என்ன பரமபத பிராப்தி கிடைக்க போறதேங்கிற ஐயமோ அதனால பயமோ அப்படின்னா ஆமா வாஸ்தவம். ஏன்னா திருவரங்கநாதனை விட்டுட்டு அங்க பரமபதத்துக்கு போய் அங்க இவனுடைய முகத்தை பார்க்காம எப்படி இருக்கிறது? அப்படி அந்த அளவுக்கு ஸ்ரீரங்க வாசிகள் ஆழ்ந்து எம்பெருமானுடைய குணத்திலையும் வைபவத்திலையும் ஆழ்ந்து அனுபவிக்க கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய திருவரங்க வாசிகள் அவர்களை தான் நல்லார்கள் அப்படின்னு இந்த இடத்துல அனுபவிக்கிறா. அந்த அளவுக்கு திருவரங்க வாசிகளுக்கு, ஸ்ரீரங்க வாசிகளுக்கு அந்த திவ்யக்ஷேத்திர வாசமே ஒரு பெரிய வாழ்ச்சியாக அமைஞ்சதே. அப்படிங்கிறதுனாலேயே நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகணையான் இல்லாதோ கை பொருளும் எய்துவான் ஒத்துழனே. அவ்வளவு அந்த அளவுக்கு செல்வனா இருக்கக்கூடிய என்னுடைய திருவரங்கன் என்னுடைய வளையலை கொண்டு போனானே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரங்கள்ல அனுபவிக்கிறார். முதல் 5 பாசுரம் இன்றைய தினம் அனுபவிச்சோம். மேற்கொண்ட அடுத்த 5 பாசுரம் இன்னும் ரொம்பவே ரசமானது. அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது அதை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புறமும்
முறி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே